ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். ஆக்சுவலி இந்த ஒன் ப்ளஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சைடில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஆஃப்லைன் சைடில் இருக்கக்கூடிய அந்த டீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் இனிமேல் விற்க போகிறதில்ல, ஒன் ப்ளஸை கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனில் நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆஃப்லைன் சைடில் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் எனக்கு ஆன்லைன் சைடு இருக்குப்பா, நான் ஆன்லைனில் சேல் பண்ணி விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோனை அடுத்து ஒன் ப்ளஸ் கூடிய சீக்கிரம் இறக்க போகிறாங்க. அவங்களுடைய நாட் சீரீஸில் ஒன் ப்ளஸ் நாட் 4 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் சேல் போய்கிட்டு இருக்கு. நிறைய ஸ்மார்ட் ஃபோனை நிறைய ப்ராடக்ட் அண்ட் கேஜெட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் டீல்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒன் ப்ளஸ் இயர்பட்ஸ் TWSலாம் கூட நிறைய நல்ல நல்ல டீல்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் நான் ஆக்சுவலி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 பார்த்தீங்கன்னா அடுத்த கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் ஏஸ் 3V அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. Geekbench ஸ்கோரில் லிஸ்டிங் ஆகிருக்கு. இது போக நிறைய சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆகி அங்கேருந்து நிறைய டேட்டா நிறைய இமேஜ் எல்லாம் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இமேஜஸ் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் ஏஸ் 3V அந்த ஸ்மார்ட் ஃபோன் தானா, அதுக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கா, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட வரப்போகுது அப்படின்ற அந்த டேட்டாஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Geekbench ஸ்கோரில் லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ Geekbench ஸ்கோரில் லிஸ்டிங் ஆகும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ப்ராசஸரை பற்றின நிறைய டேட்டாஸ் நம்ம கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ப்ராசஸர் என்ன அப்படின்ற அந்த டேட்டா கிடச்சிருக்கு. ஆக்சுவலி Geekbench ஸ்கோர் லிஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் கோர் பார்க்கும்போது 1874க்கான ஸ்கோர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மல்டி கோர் பார்த்தீங்கன்னா 4858க்கான ஸ்கோர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் 2.80 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட இருக்கும் அப்படின்ற இந்த டேட்டா ஆக்சுவலி நமக்கு Geekbench ஸ்கோருடைய இந்த லிஸ்டிங்கில் இருந்து வந்திருக்கு. அண்ட் இந்த டேட்டாஸ் இதில் இருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட், சிங்கிள் கோர், மல்டி கோர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ப்ராசஸர் மோஸ்ட் ப்ராபப்லி Snapdragon 7 Plus Gen 3 இந்த ப்ராசஸராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கன்ஃபார்ம் இது ஒன் ப்ளஸ் ஏஸ் 3 உடைய ரீபிராண்ட் தான். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு Snapdragon 7 Plus Gen 3 தான் ஆக்சுவலி சைனீஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 நமக்கு இருக்க போகுது. மற்றபடி இந்த Snapdragon 7 Plus Gen 3 இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். கிட்டத்தட்ட 1.3 மில்லியனுக்கான ஆன்டிடியூட்லாம் வரதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Snapdragon 8 Plus Gen 1 இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் உங்களுக்கு இந்த Snapdragon 7 Plus Gen 3 அப்படின்றது. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டாப்பாக இருக்க போகுது. ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த Snapdragon 7 Plus Gen 3 பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கேமிங் சென்ட்ரிக்காகவும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பட் கேமிங் சென்ட்ரிக்காக பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலுமே இதை தாண்டி கேமிங்கான ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியலை. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, வெப்ப சாப்பருக்கான அந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து கம்ப்ளீட்டாக நமக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் நமக்கு இருக்க போகுது. சரி, இந்த ப்ராசஸர்லேருந்து இது ஒன் ப்ளஸ் ஏஸ் 3V அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் ஆகி வருது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அதே ஃபீச்சர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அப்படியே இங்கே இருக்க போகுதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான். ஆக்சுவலி ஒன் ப்ளஸ் ஏஸ் 3V பார்த்தீங்கன்னா சைனாவில் 5500 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் அதே 5500 mAhக்கான பேட்டரி தான் இருக்க போகுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 100 வாட்ஸ் இல்லாமல் 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. மற்றபடி இந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுதில்லை. ஸோ இந்த சார்ஜிங் மட்டும் தான் ஆக்சுவலி ஒன் ப்ளஸ் ஏஸ் 3Vலேருந்து சேஞ்ச் ஆக போகுது. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சரி தான். அங்கே இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. பின்பக்கம் 2 கேமரா கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி
50 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான அதே கேமரா தான் இருக்க போகுது. IMX882 அப்படின்ற இந்த சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ரைமரி கேமராவுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆக்சுவலி இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் OnePlus Nord 3 கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா OnePlus Nord 3 பார்த்தோம்னா நமக்கு IMX890 சோனியுடைய IMX890 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இதை விட பெட்டரான சென்சார். ஆக்சுவலி இந்த IMX882 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். Realme 12 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் Realme 12 Pro Plus அவங்களுடைய ஹையர் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சோனி IMX890 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக IMX882 விட IMX890 அப்படின்ற அந்த சென்சார் வந்து ஒரு பெட்டரான சென்சார். ஸோ ப்ரீவியஸ் OnePlus Nord 3 சோனி IMX890 யூஸ் பண்ணிவிட்டு இப்போ Nord 4 எதுக்காக IMX882 கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. சரி, சென்சார் என்ன கொடுத்தாலும் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஆக்சுவல் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக பார்த்தோம் OnePlus Nord 3 பார்த்தீங்கன்னா நமக்கு IMX890 கொடுத்தாங்க. அதேமாதிரி OnePlus 12லையுமே IMX890 தான் கொடுத்துருந்தாங்க. பட் OnePlus 12 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு, OnePlus Nord 3 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன தான் அவங்க IMX890 IMX900 என்ன சென்சார் கொடுத்தாலும் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு ரியலாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இது OnePlus Nord 4 எந்த அளவுக்கு கேமராவை ஆப்டிமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சென்சார் இது தான் இங்கே இருக்க போகுது. முன்பக்கம் 16 மெகா பிக்சல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் 32 மெகா பிக்சல் எதிர்பார்க்குறேன். பட் பார்ப்போம் 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்களா இல்லை 32 மெகா பிக்சல் கொடுக்குறாங்களா அப்படின்றத. இது போக மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளேலாம் கிடையாது, நார்மல் ஃப்ளாட் டிஸ்பிளே. பட் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளேவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி டுவல் ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் OnePlus உடைய அலர்ட் ஸ்லைடரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சராக ஒரு நல்ல கம்ப்ளீட் பேக்கடான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த OnePlus Nord 4 நமக்கு இருக்க போகுது. பட் இந்த பேக்டு ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ண போகிற ப்ரைஸிங் தான் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி ப்ரைஸிங் வந்து மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காது. ப்ரீவியஸாக OnePlus Nord 3 வந்த மாதிரி அதே 30,000 அந்த ரேஞ்சில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த 30,000 ரேஞ்சில் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருக்குது. பட் கேமரா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுனாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பாயிண்ட் இப்போதைக்கு தோணுது. மற்றபடி பார்ப்போம் ரியல் டைமில் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த OnePlus Nord 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரினா இந்த எக்ஸ்பெக்டட் ஃபீச்சரோட 30,000 ரேஞ்சில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்தால் கரெக்டாக இருக்குமா? உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதத்துடைய எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்குள்ளே இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி எப்போ லான்ச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நாம் பார்ப்போம்.